ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு பிரேம் பிளாக்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா, கேரளாவுக்கு ஈக்குவலாக வந்து தமிழ்நாட்டிலே ஒரு ஒரு அழகான பிரதேசம் ஒன்று இருக்குது. அங்கே தான் போக போகிறோம். அது எங்கன்னா வால்பாறை நம்ம எப்படி போக போகிறோன்னா, மதுரையிலேருந்து பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி அப்படியே வந்து வால்பாறை போக போகிறோம். நம்ம போயிட்டுருக்கிலே நம்ம நைட்டு வந்துட்டு ஒரு 2 மணிக்கு கிளம்புனோம். ஸோ நமக்கு ரோடு ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நம்ம போகும்போது பழனியோட அந்த வியூ பாயிண்ட்டுமே பார்த்துட்டு போனோம். பழனி கோயிலோட வியூ. நம்ம பொள்ளாச்சி போயிட்டோம். பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை போகிறதுக்கு வந்துட்டு லெஃப்ட்டில் வந்து டைவெர்ட் பண்ணி போனோம். ஸோ அந்த ரோடு வந்துட்டு ஊருக்குள்ளே வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அவுட்ரு போயிட்டீங்கன்னாவே அது ஒரு பியூட்டிஃபுல்லான ரோடு. அது ஆலியார் போகிற வரைக்குமே, ஆலியார் டேம் போகிற வரைக்குமே அந்த ரோடு வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் எங்கே ஸ்பீட் பிரேக் வரணும்னு மட்டும் தெரியாது. கொஞ்சம் மெதுவாகவே போங்க. நம்ம ஒரு வழியாக வந்து வால்பாறையோட அந்த என்ட்ரன்ஸ் வந்துட்டு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது, அங்கே வந்து ரீச் பண்ணிட்டோம். நம்ம ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ஆளுக்கு 30 ரூபா மணிக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வண்டி காராக இருந்துச்சுன்னா 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போகிற வழியில் ஃபுல்லாமே வாட்டர் ஃபால்ஸ் ப்ளஸ் டேம்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து வண்டியை வந்து நிறுத்தி போகிறது வந்து உங்களுக்கு சேஃப் இல்லை. ஸோ வண்டியை எங்கேயுமே நிறுத்தாமல் போங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க. நம்மளும் அதை கேட்டுட்டு கார் எடுத்து கிளம்பிட்டோம். நம்ம போன ஃபஸ்ட்டு ஸ்டாப்பே ஆலியார் டேம். அந்த ஆலியார் டேம் வந்துட்டு நம்ம கீழேருந்து பார்க்குறத விட ஒரு 3-4 பெண்டு ஏறி போய் மேலேருந்து பார்க்குறது வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா மொத்தம் 40 பெண்டு இருக்குது வால்பாறை போகிறதுக்கு. இந்த 40 பெண்டுமே வந்துட்டு நமக்கு ரொம்ப ரிஸ்கியாக தான் இருக்கும். பகல் டைமில் போகும்போது நமக்கு வந்து நிறைய வண்டிகள் வந்துட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து மார்னிங்கே கிளம்பி போயிட்டனால மேக்ஸிமம் டிராஃபிக் இல்லை, நமக்கு ரோடு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நம்ம போன டைம் வந்துட்டு வால்பாறை உள்ள என்ட்ரி ஆன டைம் வந்துட்டு நல்ல பனி. இப்போ டிசம்பரில் போனனால வந்துட்டு நமக்கு நல்ல பனி வந்துட்டு நமக்கு இருந்துச்சு. நல்ல மிஸ்ட்டு நம்ம கவர் ஆச்சு, நல்லா பார்த்தோம். ஸோ நம்ம இன்னொரு 10 நாள் முன்னாடி போயிருந்தோம், ஒரு 10-15 நாள் முன்னாடி போயிருந்தோம்னா நம்ம எங்கே பார்த்தாலுமே அங்கே வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துருக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக மழை டைம்லலாம் போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாரல் மழை டைமில் போயிருந்தோம்னா நம்ம எங்கே பார்த்தாலுமே வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் வால்பாறை போயிருக்கேன். உண்மையாக சொல்லப்போனால் அது வந்துட்டு ஒரு ஹிடன் ஜெம் தான். அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா நான் போன டைம் வந்து இந்த சாரல் மலை டைமில் தான் போனேன். இப்போ வந்து நான் போனது பனி டைமில் தான் போனேன், மழை இல்லை. ஆனால் முன்னாடி நான் போனப்போ வந்து இந்த சாரல் மலை, அப்போ நான் பைக்கில் போயிருந்தேன். நான் பார்த்ததில் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வால்பாறை அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஊட்டி கொடைக்கானல்லாம் வந்துட்டு வெயில் காலத்தில் கூட நமக்கு வந்துட்டு இங்கே கீழே எப்படி நமக்கு வந்து வெயில் சாதாரணமாக இருக்கோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். ஆனால் வால்பாறையில் வந்து எப்போ போனாலுமே உங்களுக்கு வந்து மிஸ்ட்டு கவர் ஆகும், அந்த சில்னஸ் இருக்கும், கிளைமேட் என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு மேபி லக் இருந்துச்சுன்னா அனிமல்ஸ் பார்க்கலாம், நிறைய இருக்குது வால்பாறையில். உங்களுக்கும் வாய்ப்பு கிடச்சிச்சின்னா ஒன் டைம் போயிட்டு வந்துடுங்க. உண்மையாக சொல்லப்போனால் இந்த மாதிரி காடு, மலை, இந்த மாதிரி பனி படர்ந்த பகுதி, இல்லை இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் எங்கேயாவது போனால் வந்து மைண்டு உண்மையிலேயே ரொம்ப ரிஃப்ரெஷ் ஆகுது. என்னை கேட்டால் வந்துட்டு நம்ம ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையுமே வந்து தினமும் வந்து அன்றாட தேவைகள் வந்து நமக்கு ரொம்ப போட்டி நிறைஞ்ச உலகமாக இருக்குது. இன்னொன்று ரொம்ப ஸ்பீடாக வேறு போயிட்டுருக்கோம். எது நடந்தாலுமே இங்கே 1 நாள் 2 நாள் அந்தளவுக்கு தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் வந்து நம்மளவே ரிலாக்ஸ் ஆகிக்கிறதுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்காக யோசித்தப்போ, சரி இந்த மாதிரி ட்ராவலிங் எங்கேயாவது போகலாம். ஸோ இது நான் இப்போ பண்ணல, இப்போ தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நான் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ நம்ம அப்போ யோசிச்சிருந்தோம்னா இந்நேரம் இந்த சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கலாம். ஏன்னா நான் அவ்வளோ ஏரியா பைக்லேயே சுற்றிருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கு வந்துட்டு நிறைய டிப்ரெஷன் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது. வாழ்க்கையில் வந்து ஒவ்வொன்றுக்கும் தேவையாக ஓடிட்டுருக்கோம். காலையில் எழுந்திரிக்கிறோம், திரும்ப சாயங்காலம் வர்ற வரைக்குமே ஒரே ஓட்டம் ஓடிட்டே தான் இருக்கும். வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸாக பாடான்னு உட்காரும்போது நமக்கு வந்து எண்ணற்ற கவலைகள் தான் வந்து மண்டையில் இருக்கே தவிர எல்லாருமே வந்து சந்தோஷமாக எல்லா நேரமும் இருக்க போகிறதில்ல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு 1 மாதமோ 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வரும்போது வந்து நமக்கு நாமே வந்து கொஞ்சம் புத்துணர்ச்சி கொடுத்த மாதிரி இருக்குது. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை ஃபாலோ பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அது உங்களோட இஷ்டம். நான் எப்போவுமே இதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். சாகிற வரைக்கும் இதை நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். சிட்டிக்குள்ளே பொல்யூஷன் நிறைஞ்ச காற்றை சுவாச்சிக்கிட்டே இருந்தால் நமக்கு இந்த மாதிரி ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்து யாருமே இல்லாமல் நம்ம மட்டும் தனியாக போயிட்டுருக்கும்போது அங்கே கிடைக்கிற அந்த காற்றை சுவாசிக்கிறதே வந்துட்டு தனி ஃபீல் தான். சொல்லப்போனால் இது வந்துட்டு ஒரு டீப் ஃபாரஸ்ட்டு தான். நமக்கு வந்துட்டு அந்த பறவைகளோட சத்தமாக இருக்கட்டும், அந்த பூச்சிகளோட சத்தமாக இருக்கட்டும், அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான காற்றாக இருக்கட்டும், இல்லை எங்கே பார்த்தாலும் வந்துட்டு தண்ணி விழுகிற இந்த சின்ன சின்ன ஓடைகள், அருவிகளாக இருக்கட்டும், இதை பார்க்கவே வந்துட்டு நமக்கு
என்ன சொல்ல, இது கொடுத்து வைக்கணும். என்ன நம்ம இதுக்கு மிஞ்சி போச்சுன்னா ஒரு 2000 செலவு பண்ணியிருப்போம்மா, நம்ம வீட்டில் இருந்தால் மட்டும் இந்த 2000 வந்துட்டு செலவாகாமல் இருக்குமா? ஸோ எப்படியா இருந்தாலும் நமக்கு செலவுன்றது எப்போனாலும் அது வரப்போகிறது தான். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு 2000 நமக்காக செலவு பண்ணுறதுல தப்பு இல்லை. என்ன கேட்டால் தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் வந்து வால்பாறையில் எப்போவுமே இந்த மாதிரி மிஸ்ட்டு கவர் ஆகிற இடம், கவரக்கல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம ரைட்டில் வந்துட்டு ஒரு ரோடு ஒன்று பிரியும். அங்கே போனோம்னா அது ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, வாட்ச் டவர் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ட்ரி ஃபீஸாக வந்துட்டு ஒரு 50 ரூபா வாங்கிட்டு நமக்கு அந்த வாட்ச் டவருக்கு அலோவ் பண்ணுவாங்க. நம்ம இந்த தடவை போகும்போது போகலை, ஏன்னா அனிமல்ஸ் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி செக் போஸ்ட்டில் சொன்னாங்க, அதனால் போகல. ஸோ உங்களுக்கு அடுத்த தடவை நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போனீங்கன்னா வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அந்த வாட்ச் டவருக்கு போயிட்டு வாங்க. இந்த இடம் வந்துட்டு நார்மலாக இருக்க ஒரு சமவெளி பகுதி மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதிகமாக வந்து இங்கே தான் மிஸ்ட்டு கவர் ஆகும். ஸோ இந்த இடம் ஃபுல்லாமே ரொம்ப அழகாக தான் இருக்கும். நம்ம இப்படியே பார்த்துட்டு வால்பாறை போயிட்டோம். நம்ம வால்பாறையிலேருந்து அடுத்த லொக்கேஷன் வந்துட்டு அதிரப்பள்ளி போக போகிறோம். ஸோ அதிரப்பள்ளி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் இந்த வீடியோ நான் போடாமல் இருந்தேன், ஏன்னா கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் நான் வீடியோ கொஞ்சம் லேட்டாக போட்டேன். இனிமேல் வந்துட்டு வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும். தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். 0ல் ஆரம்பித்த நம்ம சேனல் வந்து இப்போ உங்கள் ஆதரவுனால 390 பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதே சப்போர்ட் வந்து தொடர்ந்து பண்ணுங்கள். நம்ம மேலே மேலே வந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டு எடுத்து உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ நம்மளும் வந்துட்டு நிறைய ஷார்ட்ஸ் வந்துட்டு இப்போ இனிமேல் எடுக்க போகிறோம். எடுத்து அதை வந்துட்டு இனிமேல் 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஷார்ட்ஸ் வர மாதிரி நம்ம வந்துட்டு போட போகிறோம். இல்லை முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு நாளுக்கு ஒரு தடவை போடுற மாதிரி பார்த்துக்குவோம். நீங்கள் தொடர்ந்து கொடுக்குற சப்போர்ட்னால தான் நம்ம வந்துட்டு இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம். நானே நம்மளை கிட்டத்தட்ட 0ல் ஆரம்பிக்கும் போது நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இருந்துச்சு. இப்போ 390 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஸோ நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இப்போ இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்மளால் இன்னும் மேலே மேலே சிறப்பாக பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட்.